ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை. அதுவும் அரை மணி நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டான கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி ஆகிடும். அதுக்காக நான் உதயம் உளுந்து எடுத்திருக்கேன். சுமார் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். தண்ணீர் விட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணீரை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எப்பவும் உளுந்து வடைக்கு அரைக்கிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. நாம் இன்றைக்கி தண்ணீருக்கு பதிலாக கொஞ்சமாக தோசை மாவு எடுத்து அதை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா புளிச்ச தோசை மாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான உளுந்து வடை கிடைக்கும். தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. நாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியான பதத்துக்கு அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நாம் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். முழு மிளகு அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேன், அந்த இஞ்சி துருவலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக மல்லிக்கீரை, அதற்கப்புறம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துருக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு மாவுலேயே போட்டு அரைச்சதால் உப்பு போடலை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக மாவு எடுத்து வடைக்கு தட்டி போடுறது போல் போட்டுடலாம். மீடியமான ஃப்ளேமில் பொரிச்சு எடுங்க. ஒரு 3 வடை மட்டும் நான் இப்போ போட்டிருக்கேன். அதை திருப்பி விட்டு நல்லா சிவந்ததும் அந்த வடையை எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் இரும்பு வடித்தட்டு இருந்தால் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இரும்பு வடித்தட்டு மேலே கொஞ்சமாக தண்ணீர் விட்டு உளுந்து மாவை எடுத்து வச்சு ஒரு ஹோல் போட்டு இதோ நான் போடுறது போலவே போட்டு பாருங்கள். இந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் புசுன்னு வந்துச்சு வடை. அவ்வளோதாங்க, எல்லா வடையும் நாம் செய்து எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டான மொறுன்னு உளுந்து வடை அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபீஸ்க்கு ஜேஜேஸ் கிச்சன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்